மற்றும் இங்கு நம்மோடு இணைந்திருக்கிற நம்முடைய கொள்கை உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய கவிதையை படித்து அதில் நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கும் போது 2 கவிதைகளை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஒன்று, பாவேந்தர் அவர்கள் இப்போ இருந்திருந்தா நான் எழுதின இந்த கவிதைக்கு மேலே இப்போ சமுதாயம் நல்லா இருக்கே அப்படின்னு சந்தோஷப்பட்டிருப்பாரு. இன்னொரு கவிதை இன்னும் கொதிச்சு எழுதியிருப்பார். அந்த மாதிரியான 2 கவிதைகள் எடுத்திருக்கிறேன். முதல் கவிதை வந்து பார்த்தீங்கன்னா பெண் உலகு, அதில் பெண்ணுக்கு நீதி அப்படின்ற கவிதை. பெண்ணுக்கு நீதி அப்படின்னும் போது அவர் ஆரம்பிச்சிருக்கிறது, கல்யாணம் ஆகாத பெண்ணே உன் கதி தன்னை நீ நிச்சயம் செய்க கண்ணே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதாவது பெண்கள் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க தான் நிச்சயம் பண்ணணும், நீங்க தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. வல்லமை பேசி உன் வீட்டில் பெண் வாங்கவே வந்துடுவார்கள் சில பேர்கள், நல்ல விலை பேசுவார் உன்னை நாளும் நலிந்து சுமந்து பெற்றோர்கள் கல்லென உன்னை மதிப்பார். அதாவது பெற்றோர்களே கல்லு மாதிரி நினைச்சுதான் விலை பேசுற இடத்துல உன்னை நிப்பாட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்ணில் கல்யாண மாப்பிள்ளை தன்னையும் காட்டார், மாப்பிள்ளையும் காட்ட மாட்டாங்க. உனக்கு ஒரு நீதி, இந்த வஞ்சக தரகருக்கு நீ அஞ்ச வேண்டாம். அம்மா அப்பா பெற்றோர் யாருனாலுமே ஒரே அடைமொழி கொடுத்துட்டாரு, வஞ்சக தரகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பெற்றவருக்கு எஜமானர், எதிர் பேசுவனார், ஊரில் துஷ்டர் மற்றும் கடன் கொடுக்காதவர்கள், நல்ல வழி என்று ஜாதி என்று உரைப்பார்கள், சுற்றத்திலே முதியோர்கள். அதாவது நம்ம ஜாதிக்காரவங்க இந்த வயசு விட்டா வேற வயசு இல்லை, நல்ல மாப்பிள்ளை, பொம்பளை பிள்ளைய வந்து வயசுக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு, இதுக்கு இதை விட்டா உனக்கு பணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ண முடியாது, அப்படி இப்படி நிறைய பேர் பேசுவாங்கன்றத இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு. அதனால இப்பயே இந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதாவது தனித்து கிடந்திடும் லாயம், அதில் தள்ளி அடைக்கப்பட்ட குதிரைக்கும் கணைத்திட உத்தரவு உண்டு. ஒரு லாயத்துல கூட்டின குதிரை கூட கணைக்க முடியுமா? ஆனா பெண்கள் தனக்கான துணையை தேர்ந்தெடுக்கிறதுல சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு, கனத்த கல்லையொத்த நெஞ்சினுள் கண்ணீரினாலே நனைத்திடுவாய், அதன் மேலும் அவர் நியாயம் தராவிடில் விடுதலை மேற்கொள். உன் அப்பா அம்மாட்ட சொல்லு, அப்படி இல்லைன்னா நீயாவே விடுதலை அடைஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. பெற்றோர்கிட்ட கேளு அல்லது நீயாவே விடுதலை அடைஞ்சுக்கோன்னு. ஸோ இதை பார்க்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்ப இருக்க சமுதாயத்தில் நான் பார்க்குறேன், நான் உங்களுக்கு தெரியும், நான் ஒரு மனநல ஆலோசகராக வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். நம்ம கொள்கையை சாராத ஒரு கம்யூனிட்டியில தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், மாற்று கருத்துக்கு உள்ள ஒரு கம்யூனிட்டியில. சென்ற வருடம் மாத்திரம் ஒரு 30% என்கிட்ட ஆலோசனை வந்தது எதுக்கு தெரியுமா, எனக்கு கல்யாணம் வேணாம் மேடம் அப்படின்னு சொன்னால்தான். கல்யாணம் ஆகாத பையனை கல்யாணம் ஆகலைன்னா சங்கடப்பட்டு எழுதின ஒரு காலத்தை விட்டுட்டு இப்ப எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு பெண்கள் வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மையிலே பாவேந்தர் இருந்துதான் நேரம் இப்படி ஒரு விஷயம் இருக்கோ அப்படின்லாம் யோசிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி சொன்னது நம்ம தந்தை பெரியார் அவர்கள் தான். அந்த வழியில வந்ததுனால இப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன் கல்யாணம் வேணாம்? 2 விஷயம். நான் இந்த கேள்வி உங்க எல்லார்கிட்டயுமே கேட்டிருக்கேன் ஏற்கனவே. இப்ப ஆண்கள் வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன விஷயத்தெல்லாம் விட்டுருக்கீங்க? நண்பர்களை விட்டுருக்கீங்க. இங்க சுத்தி உட்கார்ந்துருக்காங்களா? ஓகே, எடுத்துக்கலாம். நண்பர்கள். வேற விளையாட்டை விட்டுருக்கிறோம். வேற வெளியே சுத்துறதெல்லாம் விட்டுருக்கோம். பெண்கள் எதெல்லாம் விட்டுருக்கிறோம்? குடும்பத்தை விட்டுட்டோம், டோட்டலா எல்லாத்தையும் விட்டோம். சரி, குலதெய்வம் எல்லாத்தையும். ஆமா, என்கிட்ட வர பிள்ளைகிட்ட கேட்டா, மேடம் தூங்க முடியல மேடம், தூக்கத்தை விட்டுட்டேன், என்னோட சம்பளத்தை கொடுக்குறேன், இது ஆண்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ இத வந்து என்னோட கல்யாண காலங்கள்ல கேட்கும் போது பெண்கள் தான் விட வேண்டிய விஷயம் நிறைய இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்க பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் விடுறதெல்லாம் நீ விடணும் அப்படின்னா சேர்ந்து இருக்கும் அப்படின்னு அதுக்கான குரல் எழுப்புற காலம் வந்துருச்சு. உண்மையிலே பாவேந்தர் வந்து இப்ப பார்த்திருந்தாரு அப்படின்னா, இதை விட நான் அட்வான்ஸா இன்னும் கவிதை எழுதணும் போல அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ஏன்னா 30% பெண்கள்
அதை பார்த்து பசங்களும் எனக்கு கல்யாணம் வேணாம் மேடம் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க இப்போ. ஏன்னா இந்த மாதிரி பொறுப்புணர்வு, நான் எவ்வளோ பொறுப்பு சுமக்கிறேனோ அதே மாதிரி பொறுப்பு நீயே சுமக்கணும். வீட்டில் டிவிஷன் ஆஃப் லேபர் 2 பேருக்கும் தனித்தனியாக பிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கல்யாணம் பண்ணும்போது, நான் சும்மா டிஸ்க்ளோஸ் பண்ணுறேன், நம்மளுடைய உறவுகளாக இருக்கிறதுனால நான் வச்ச கண்டிஷன், எனக்கு கல்யாணத்தில் நாட்டம் இல்லை. அப்போ நான் நினச்சேன் சரி எதெல்லாம் முடியாதுன்னு சொல்லுவாங்களோ அந்த கண்டிஷனாக வைப்போம் சொல்லிட்டு, உங்களுக்கு தெரிஞ்சிருப்பேன் என்னோட பெரிய மனோகரன் அவர்கள் அது நான் வந்து தாலி கட்ட மாட்டேன் அப்படி சொன்னா, நாங்களே எங்கள் குடும்பத்தில் அதெல்லாம் செய்ய மாட்டோமா அப்படின்னு சொன்னாரு. என்னடா நான் வந்து நீங்கள் என்னோட வேலையை விட சொன்னீங்கன்னா நான் ஹஸ்பண்டை விட்டுருவேன் அப்படின்னு சொன்னேன். அது ரெடியா இருக்கேம்மா நான், ஏன்னா என்னோட வீட்டில் என் தங்கச்சியை நான் வேலைக்கு போகணும் தான்மா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த மாதிரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். கல்யாணத்தில் வந்து இதெல்லாம் ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வந்து நான் சொல்றேன் இல்லையா, நான் இந்த கொள்கைக்கு மாறான ஒரு சமூகத்துல தான் வேலை பார்க்குறேன். அங்கேயும் நம்மளுடைய தலைவர்களுடைய சிந்தனை தெளிவு அங்கேயும் இருக்கு. அது எப்படி வந்துச்சு? இத்தனை ஆண்டு காலம் நம்மளுடைய திராவிட கட்சிகளுடைய உழைப்பும் செயல்பாடும் தான் அதுக்கு காரணம். நம்ம சமுதாயம் சரி, நம்ம கொள்கைகளை சாராத சமுதாயத்துக்கும் சேர்த்து சிந்தனை தெளிவை வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றது சென்ற வருடத்துல நான் ஆலோசனை கொடுத்த அந்த 30% பேர், அதாவது மதுரையை வச்சு நான் சொல்றேன். நீங்க வந்து பெங்களூர் சென்னைலாம் போனீங்கன்னா அப்ப எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க நிலைமை. நம்மளுடைய மதுரையில வந்து நம்ம என்ன சொல்லுவோம், டெவலப்டு வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்கேயே 30% பிள்ளைங்க கல்யாணம் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் நிச்சயம் பண்ணுவேன் அப்படின்னு வர்றாங்க. அப்படின்னா இன்னும் பெங்களூர் சென்னை அந்த மாதிரி மெட்ரோபாலிட்டனுக்கு போனோம் அப்படின்னா நிலைமை இன்னும் 60% மேல இந்த மாதிரி தான் இருக்கு. நான் என்ன படிக்கணுன்றதை நான் முடிவு பண்றேன், நான் என்ன செய்யணுன்றதை நான் முடிவு பண்றேன். இன்னொன்னு திருமணம் ஆகிறவங்க இன்னொன்று ஒரு எதிர்பார்ப்பு பெண்களுக்கு வைக்கிறாங்க, லேட்டரல் திங்கிங்னு சொல்லுவோம். லேட்டரல் திங்கிங்னா இணையான ஒரு திங்கிங். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து இங்க இருக்கிறவங்க சொல்றேன் நான் லேட்டா வருவேன் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட சொல்றாங்க லேட்டா வருவேன் அப்படின்னு, என்ன எடுத்துக்கிறீங்க? ஏதோ காரணம் லேட்டா வர்றாங்க. இதே வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் கிட்ட நான் லேட்டா வருவேன்னு சொன்னா எப்படி எடுப்பாங்க? என்ன காரணம்? நேத்து வரைக்கும் ஒழுங்கா தானே வந்த, அப்படி இன்னைக்கு என்ன ஆச்சு? போன வாரம் அவங்க அம்மா நேற்று போன் பண்ணாங்களே, அதுக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ? இந்த மாதிரி நிறைய லிங்க் பண்ணி யோசிப்பாங்க, முன் அனுபவத்தின் மூலமா யோசிப்பாங்க. இதுக்கு வந்து இன்ஃபரன்ஷியல் திங்கிங்னு சொல்லுவோம். இந்த லேட்டரல் திங்கிங்கும் இன்ஃபரன்ஷியல் திங்கிங்கும் இடையில தான் அடிக்கடி சண்டை வரும். ஒரு பிரிட்ஜுக்குள்ள பால் எடுத்து வச்சிருங்க அப்படின்னு சொன்னா ஹஸ்பண்ட் பாலை மட்டும் தான் எடுத்து வைப்பாங்க. இதே பொம்பளை பிள்ளையா இருந்தா பால் பக்கத்துல இருக்கிற குழம்பு எல்லாத்தையும் சேர்த்து உள்ள எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இது வைக்கணும்னா அதையும் எடுத்து வைக்கணும் அப்படின்னு இன்ஃபரன்ஸ் பண்ணி யோசிப்பாங்க. ஆனா என்னன்னா ஆண்கள் வந்து ரொம்ப லேட்டரலா திங்க் பண்ணுவாங்க. ஸோ ஆனா இப்ப வர பெண் பிள்ளைங்க என்ன சொல்றாங்க, ஆம்பளை பிள்ளையும் பழக சொல்லுங்க மேடம், அப்படி திங்க் பண்ணி பழக சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு சிந்தனை தெளிவு, இந்த மாதிரியான திங்கிங்கை நீயும் மாத்து, நானும் பொண்ணு நீயும், நானும் மனிதன் நீயும் மனிதர் தானே, இந்த மாதிரி சிந்திக்கிறது உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அந்த சிந்தனை தெளிவு கொடுத்துருக்கு. அப்படின்னா நம்மளுடைய திராவிட கட்சியினுடைய செயல்பாடுகள் தான். ஏதோ ஓட்டு அரசியல் இல்லைன்றதுனால நம்ம வருத்தப்பட தேவையில்லை. நம்மளுடைய சிந்தனைக்கு வந்து என்னைக்குமே அழிவே கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளை சாராத மக்கள்கிட்டையும் அது என்ன ஆயிடுச்சு, தலைக்குள்ள போய் பதிஞ்சிருச்சு. அதனால நான் வந்து எப்படி இருக்கேன்னா நிதானமா தான் இருக்கேன். நம்மளுடைய சிந்தனை வந்து எங்கேயுமே எப்பயுமே வராது. தந்தை பெரியார் சொன்ன மாதிரி ஓட்டு அரசியலை வைத்து நம்மளுடைய வெற்றி தோல்வியும் நம்ம என்ன பண்ண வேண்டாம், பார்க்கவே வேண்டாம். நம்மளுடைய வெற்றி எங்க இருக்குன்னா, மக்கள் என்னைக்கு நம்ம சிந்தனையை விட்டுட்டு நான் திருப்பி அடிமையா இருக்கேன்னு பொம்பளைக்குள்ள போகுதோ, என்னைக்கு ஒரு ஆணுடைய அடிமைத்தனத்துக்கு நான் போறேன்ட்டு போறாங்களோ, என்னைக்கு பெண்கள் மறுபடியும் நாங்க படிக்க மாட்டேன்னு சொல்றாங்களோ, என்னைக்கு நம்ம படிக்க வேணாம் திருப்பி மாடு மேய்ப்போம்னு சொல்றோமோ, அப்பதான் நம்ம கொள்கை வந்து நம்ம தோத்து போறோமே ஒழிய மற்ற நேரத்துல நம்ம எப்பயுமே தந்தை பெரியாரும் வெற்றி பெறுவார், நம்மளுடைய சிந்தனையும் வெற்றி பெற்றுக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றதுதான் என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. இதுதான் பெண்ணிக்கு நீதியை படிக்கும் போது எனக்கான சிந்தனையா இருந்தது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த கவிதை வந்து நான் இதற்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. தமிழ்நாட்டில் சினிமா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாரதிதாசன் அவருடைய கவிதை நீங்க தேடி எடுத்து வாசித்து பாருங்க. தமிழ்நாட்டில் சினிமா உருவினையும் ஒளியினையும் ஒன்றாக சேர்த்தே ஒளிபெருக திரைநிலை படக்காட்டும் கலையை திருவிளைக்கும் நல்ல அறிஞர் ஐரோப்பியர்கள்
தெரிந்து வெளியாக்குகின்றனர் என கேட்ட நாளில் இருவிழியால் அதை காணும் நாள் எந்த நாளோ, எந்நாளும் அக்கலையில் இறங்கு என்னால் இருக்கிழித்த தமிழ்நாடாம் நிலவுதனை உலகின் எதிர்வைக்கும் நாள் என்னால் என பல நினைத்தேன். அதாவது ஐரோப்பியால இது இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, படமும் ஒண்ணு இருக்கு. நம்ம அதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு ஏங்குறேன் அப்படின்ற மாதிரி பாவேந்தர் ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒளிவருவ படம் ஊரில் காட்டுவதாய் கேட்டேன், ஓடினேன் ஓடி உட்கார்ந்தேன் இரவில் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி அவரும் போய் படம் பார்த்திருக்காரு. ஒரு இயற்கை சூழல்ல ஒரு அன்பு செய்கின்ற ஒரு விஷயத்த அங்க ஒரு நல்லா நரேட் பண்ணி எழுதியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, களங்கமில்லா காட்சி அதில் இயற்கை எழில் கண்டேன், கதை முடிவில் படம் என்ற நினைவு வந்ததன்றே. ஒரு இயற்கையான ஒரு நல்ல ஒரு நிகழ்வான காட்சி தான், முடிவுல படம் அப்படின்னு வந்துருச்சு. அப்புறம் தான் நான் இது படம் அப்படின்ற உணர்வுக்கு வந்தேன், படம் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா ரசிச்சேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து வந்துட்டாரு, என் தமிழர் படம் எடுக்க ஆரம்பம் செஞ்சார். எடுத்தார்கள் 1, 2, 10 முறாக. ஒன்றேனும் தமிழர் நடை உடை பாவனைகள் உள்ளதுவா அமையவில்லை, உயிர் உள்ளதில்லை. ஒன்றேனும் தமிழருமை உணர்த்துவதா இல்லை, ஒன்றேனும் உயர் நோக்கம் அமைந்ததுவா இல்லை, ஒன்றேனும் வீழ்ந்தவரை எழுப்புவதா இல்லை. வடநாட்டவர் போன்ற உடை, வடநாட்டார் வெட்டு, மாத்தமிழர் நடுவினிலே தெலுங்கு கீர்த்தனைகள், வடமொழியில் ஸ்லோகங்கள், ஆங்கில பிரசங்கம், வாய்க்கு வரா இந்துஸ்தான் ஆபாச நடனம் அடையும். இவை அத்தனையும் கழித்து பார்க்குங்கால் அத்திம்பேர் அம்மாமி எனும் தமிழ்தான் மீதம். கடவுளர்கள் அட்டைமுடி, காகித பூஞ்சோலை, கண்ணாடி முத்துவடம், கண்கொள்ளா காட்சி. பரமசிவன் அருள் புரிய வந்து வந்து போவார். பதிவிரதை கிண்ணல் வரும் பழையபடி தீரும். சிரமமோடு தாளமெண்ணி போட்டியிலை பாட்டு சில பாடி மிருதங்கம் ஆவர்த்தம் தந்து வரும் காதல். அவ்விதமே துன்பம் வரும் போகும். மகரிஷிகள், கோயில் குளம், இவைகள் கலாச்சாரம். இரக்கமற்ற பட முதலாளிக்கெல்லாம் இதனால் ஏழைகளின் ரத்தத்தை உறிஞ்சியது லாபம். எப்படி இப்ப இருக்கிற விஷயம், எப்படி சினிமா இருக்குது, நம்மளுடைய தமிழர் கலாச்சாரம்னு சொல்ல வேண்டாம், நம்மளுடைய தமிழர் வாழ்வியல் முறைகளை காட்டுற மாதிரி இருக்குதா அப்படின்னா இல்ல. நம்மளுடைய சிந்தனைகளை அதுல தெரிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா, எல்லாமே கமர்ஷியல் இருந்தாதான் கண்டென்ட் கிடைக்குது. ரீல்ஸ்னா கண்டென்ட் கிடைக்குது, அதுக்குதான் வருது. இன்றைய நிலையில பாத்தீங்க அப்படின்னா எப்படி இந்த ஓட்டரசியல்ல சினிமா ஜெயிச்சு அப்படின்னா அதுக்கான சைக்காலஜி என்ன அப்படின்னா பாரா சோசியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி சைக்காலஜி சொல்லுவாங்க. நீங்களும் போட்டு பார்த்திருப்பீங்க. பாரா சோசியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு திரையிலையோ அல்லது ஒரு பெரிய தலைவரா ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எனக்கு சொந்தம்னு நான் நினைப்பேன், அதாவது எனக்கு சொந்தம் நினைப்பேன். இதே மாதிரி ஒருத்தர் நினைக்கிறது, ஆமா ஏன் அண்ணன் எனக்கு சொன்னான். இந்த பாரா சோசியல் ரிலேஷன்ஷிப் படிப்படியா புகுத்தப்பட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு இவ்வளவு நாளா. அது நம்ம கொஞ்சம் கவனிக்க தவறிட்டோமோன்னு தெரியல. அந்த பாரா சோசியல் ரிலேஷன்ஷிப்ல ஸ்ட்ராங்கா உட்கார்ந்து இருக்கு. ஆனா அந்த சோசியல் ரிலேஷன்ஷிப்ல கல்ட் பிஹேவியர்னு சொல்லுவோம், CULT. அதாவது என்னன்னா துதிப்பாடுறது, என்ன சொன்னாலும் கரெக்ட், என்ன தப்பு செஞ்சாலும் அது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்காக அதையும் நல்லதா பாக்குற மாதிரியான ஒரு மனோநிலை. இந்த பாரா சோசியல் ரிலேஷன்ஷிப்ல நம்மளும் ஈடு கொடுத்து கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கத்த அந்த பலம் எல்லாம் அவங்களுக்கு தான் சேருது. அதுதான் அந்த பாரா சோசியல் ரிலேஷன்ஷிப்லையும் கல்ட் பிஹேவியர்லையும் உள்ளுக்குள்ள நமக்கான டேமேஜ். ஸோ அதனாலதான் ஆசிரியர் கூட நேற்று சொல்லியிருந்தாங்க, நம்ம என்ன பண்ண வேண்டாம், அவசரப்பட்ட அறிக்கைகள் யாரும் நிறைய கொடுக்காதீங்க. ஏன்னா இது பாரா சோசியல் ரிலேஷன்ஷிப் கல்ட் பிஹேவியர் நிறைய இருக்கு. இது தானா அந்த ஐடென்டிபிகேஷன் குறையும், அது தானா கொஞ்சம் காலம் சேர்ந்துதான் குறையும். அப்ப நம்ம எழும்பி அறிக்கைகள் கொடுக்கும்போது அந்த பாரா சோசியல் ரிலேஷன்ஷிப்போடைய அந்த ஸ்ட்ரென்த் குறையும் கொஞ்சம் கொஞ்சமா, சரிங்களா? ஆனா இந்த இடத்துல இந்த பாரா சோசியல் ரிலேஷன்ஷிப்பா நிறைய தலைவர்கள் வளர்ப்பாங்க. வடநாட்டிலையும் வளர்த்திருக்காங்க, வெளிநாடுகள்லையும் வளர்த்திருக்காங்க. அதை வளர்த்த விடாத ஒரே தலைவர் யார் தெரியுமா? தந்தை பெரியார் அவர்கள் தான். என்னுடைய சிலையின் கீழே கடவுள் இல்லைன்னு எழுது, நானே சொன்னாலும் கேள்வி கேளு, உனக்கு மாற்று சிந்தனை எழுதுனா கேள்வி கேளு. அவர் சொல்லியிருப்பாரு, கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 20-30 வருஷம் கழிச்சு சொல்லணும், ராமசாமின்னு ஒரு பெரிய ஒரு கிழமை இருந்தான், அவன் என்னடா இவ்வளவு பிற்போக்கா எழுதிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னார். யாராவது எந்த தலைவராக நான் சொன்னதெல்லாம் பிற்போக்குன்னு சொல்லணும்னு சொல்லியிருப்பாங்களா என்ன?
தந்தை பெரியார் அவர்கள் தான் சொன்னார், என்னைய ஒர்ஷிப் என்ன துதிப்பாடாத, நான் சொன்னது எல்லாம் கரெக்டுன்னு நினைக்காத. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு உளவியல் ரீதியான ஒரு சிந்தனை அவருக்கு இருந்திருக்கு. யாரையுமே எனக்கான துதிப்பாடுற ஒரு அளவோ ஒரு பாராசோஷியல் ரிலேஷன்ஷிப்ல நான் கட்டி கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு நினைக்காத, உண்மையிலேயே சமுதாயத்துக்குன்னு நான் இருப்பேன் அப்படின்னு நினைச்ச ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். அப்படின்றத நான் இந்த சினிமாவை படிக்கும் போதும் இந்த பாராசோஷியல் ரிலேஷன்ஷிப்பை பத்தி ஒரு அனாலிசிஸ் பண்ணும்போது எனக்கு தெரிய வந்தது. ஸோ அப்போ எனக்கு நான் முன்னாடி ஒரு கேம்ப்லாம் வைக்கும்போது ஒரு சினிமாவை பற்றி ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் சாங் போடுவேன். அந்த சாங் மட்டும் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த இதோட என்னுடைய உரையை முடிக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் தான், கேட்குறீங்களா? சினிமா சினிமா நம்ம வாழ்க்கையே கெடுத்து வருது தெரியுமா, வாய புழுக்க வச்சிருக்கு சினிமா சினிமா நம்ம வாழ்க்கையே கெடுத்து வருது தெரியுமா, டாடா சும்மா லாரி எல்லாம் தாவது மேல இந்த டக்கரான வேலையெல்லாம் கம்ப்யூட்டரால, டாடா சும்மா லாரி எல்லாம் தாவது மேல இந்த டக்கரான வேலையெல்லாம் கம்ப்யூட்டரால, ரயில் முன்னே ஓடுறதும் உள்ளே குதிச்சு தாவறதும், ரயில் முன்னே ஓடுறதும் உள்ளே குதிச்சு தாவறதும், கற்பனையில் ஒதுக்கிட்ட கதைதான் கண்ணு இத கருத்துல வச்சுக்கிட்டா ஜொலிப்பாய் நின்று, வாய பழுக்க வச்சிருச்சு சினிமா சினிமா நம்ம வாழ்க்கையே கெடுத்து வருது தெரியுமா, காரையே தூக்கிடுவா திரைப்படத்துல ஒரு கடுகு முட்டை தாங்க மாட்டான் நிஜ வாழ்க்கையில, காரையே தூக்கிடுவா திரைப்படத்துல ஒரு கடுகு முட்டை தாங்க மாட்டான் நிஜ வாழ்க்கையில, ரயில் முன்னே ஓடுறதோ உள்ளே குதிச்சு தாவறதோ, ரயில் முன்னே ஓடுறதோ உள்ளே குதிச்சு தாவறதோ, கற்பனையில் உதவிட்ட கதிதான் கண்ணு இத கருத்துல வச்சுக்கிட்டா ஜொலிப்பாய் நின்று, வாய புழுக்க வச்சிருச்சு சினிமா சினிமா நம்ம வாழ்க்கையே கெடுத்து வருது தெரியுமா, வாழ்க்கையே கெடுத்து வருது தெரியுமா. அனைவருக்கும் வணக்கம்.